ஹாய், என் பேர் மஞ்சு. டெய்லி கிளீனிங் ரொட்டீனில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 5 விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் டெய்லி யூஸ் பண்ணுற துணியும் இன்னர்ஸு சாக்ஸு இது எல்லாத்தையுமே ஒன்றா மிஷினில் போட்டுருவாங்க. அப்படி போடுறதுனால இந்த சாக்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே மற்ற துணியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலில் போடுறது எல்லாமே ஒன்றா மிஷினில் போடுறது அது சுத்தமும் இல்லை. என்னால் இதெல்லாம் தனியாக வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் மிஷினில் இந்த சாக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி தனியாக சாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதில் லிக்விட் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் வீட்டில் சோப்பு யூஸ் பண்ணுறது கிடையாது. வாஷிங் மிஷினுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறனோ அதே லிக்விடு தான் எல்லா துணிக்குமே யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற லிக்விடு சேஃப் வாஷு. இதை தவிர கட்டி சோப்பும் சரி பவுடர் சோப்பும் சரி நான் வாங்குறதும் இல்லை, யூஸ் பண்ணுறதும் இல்லை. இந்த லிக்விடை போட்டு இந்த சாக்ஸை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சாக்ஸ் எல்லாம் அழுக்கு போகணுன்றதுக்காக சுடுதண்ணியில் ஊற வச்சிடாதீங்க. இதில் இருக்கிற எலாஸ்டிக் எல்லாமே போயிடும். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க இந்த லைசால் பாட்டில் பார்த்துட்டு கேட்கலாம், நீங்கள் உங்கள் வீடியோவில் நீங்கள் ஸ்பார்க்கல் தானே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு. வாங்குகிற பாட்டில் பெரிய பெரிய பாட்டிலாக இருக்குங்கிறதுனால காலியாக இருக்கிற இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுப்பேன். நான் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறேன் அப்படிங்கிறது பற்றின வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அரை மணி நேரம் ஆன பிறகு லைட்டாக இந்த மாதிரி கையில் கசக்கி விட்டாலே போதும். இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் வந்துடும். டெய்லி ஒரு சாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தால் பரவாயில்ல. ஒரு சாக்ஸே 2-3 நாளைக்கு போடுறவங்களா இருந்தாக்கா ஒரு மணி நேரம் ஆச்சும் இப்படி ஊற வைங்க. இப்படி கையில் கசக்கும் போதே சாக்ஸில் இருக்கிற அழுக்கு மொத்தமே பக்கெட்டில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுனா இருக்குன்னு. இதை விட இன்னும் நீங்கள் சுத்தமாக ஹைஜீனிக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை இந்த சாக்ஸ் எல்லாமே தண்ணியில் அலசிட்டு மற்ற துணிகளோடவே இந்த சாக்ஸையும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சாக்ஸ் எல்லாமே புழிஞ்சு எடுத்துட்டு இதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நல்ல தண்ணியில் ஒரு முறை நான் இதை அலசிக்கிறேன். இப்போ இந்த துணியை கொண்டு போய் நீங்கள் மற்ற துணியோடு சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் எல்லா சாக்ஸையும் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கசக்கிட்டு மிஷினில் சாக்ஸை மட்டும் குயிக் தட்டியில் போட்டு விட்டுருவேன். இப்படி போடுறதுனால நம்ம சாக்ஸை தனியாக துவைச்ச ஃபீலும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாஞ்சை தான் பார்க்க போகிறோம். நம்ம பழைய துணியை யூஸ் பண்ணாக்கா நம்ம இதை வேணான்னு தூக்கி கூட போட்டுடலாம். ஆனால் இந்த ஸ்பாஞ்செல்லாம் நம்ம அதிகமாக விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி உப்பாக இருந்தால் இந்த ஸ்பாஞ்சில் இன்னும் அதிகமாகவே அழுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். எனக்கு சாஃப்ட்னர் காலியாகி 10 நாள் ஆச்சு, இன்னும் ரீசார்ஜ் பண்ணலை. அதனால் இந்த தண்ணிக்கு ஸ்பாஞ்சில் ரொம்பவே அழுக்கு அப்சர்வ் ஆகிருக்கு. இதுக்கு உப்பு இல்லாத தண்ணி தான் நம்ம எடுத்து வாஷ் பண்ண போகிறோம். என்கிட்ட ஆர்ஓ ஃபில்டர் இல்லைங்கிறதுனால நான் கேன் வாட்டரில் இருக்கிற தண்ணியே எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை நம்ம வெதுன்னு ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். வெதுன்னு ஆன தண்ணியை இந்த டப்பில் நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நான் டிட்டர்ஜென்ட் போட போகிறதில்ல. என்கிட்ட இருக்கிற டிஷ்வாஷ் ஜெல் ரிஃப்ளெக்ட் தான் இதுக்கு நான் போட போகிறேன். ஏன்னா இந்த ஸ்பாஞ்சில் நிறைய ஆயில் தான் இருக்கும். இதுக்கு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிற டிஷ்வாஷ் ஜெல் போடாதீங்க, அப்படியே டைரெக்டாக போடுங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரை மணி நேரம் கழித்து இதை வாஷ் பண்ணலாம். அரை மணி நேரம் கழித்த பிறகு இதை ஒரு ஸ்பாஞ்சாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு சாஃப்ட்னர் தண்ணியாக இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக சாஃப்ட்னர் ரீசார்ஜ் பண்ண பிறகு ஃபுல் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த ஸ்பாஞ்சில் லைட்டாக நான் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி துணி வாஷ் பண்ணும் போது லைட்டாக டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே தான் நம்ம வாஷ் பண்ணணும். இப்படி வாஷ் பண்ணும் போது அதில் இருக்கிற அழுக்கு அந்த தண்ணியில் அப்படியே அலசிக்கிட்டே போகும். உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கான ரீசன் க்ளீனாக அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுங்கிறதுக்காக தான். நான் ஒவ்வொரு ஸ்பாஞ்சாக இதில் போட்டு லைட்டாக தண்ணியும் திறந்து விட்டுக்கிட்டு அப்படியே கசக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம பண்ணும் போதே மொத்த அழுக்குமே இதில் போயிடும். துணியை விட இந்த மாதிரி ஸ்பாஞ்சு ஸ்டவ் துடைக்கிறதுக்கும் கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். துணியாக இருந்தால் நம்ம துவைச்சாலும் அதில் இருக்கிற அழுக்கு க்ளீனாக போகவே போகாது. நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும் போதும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிச்சன் கிளீனிங் எல்லா வேலைக்குமே இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடாக இருக்கிற பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு மட்டும் துணியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அலசின பிறகு காமிக்கிறேன் இந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற அழுக்கு எவ்வளோ க்ளீனாக போயிருக்குன்னு. இதுவே சாஃப்ட்னர் தண்ணியாக இருந்தால் இன்னும் இதை விட பளிச்சுன்னு இருக்கும்.
கிச்சனில் லைட் பத்தல. இங்கே வந்து நான் வெளியே ஹாலில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற அழுக்கு போயிருக்குன்னு. அடுத்ததா என்னோட கிளீனிங் இந்த ஸ்டீமர் தான். இப்போ எனக்கு ரொம்ப சிவியராக கோல்டு இருக்கிறதுனால நான் வந்து இதில் ஸ்டீம் எடுக்க போகிறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்டீமர் ரிப்பேர் ஆகிடும். தூக்கி போட்டு மறுபடியும் புது ஸ்டீமர் தான் நான் வாங்குவேன். அப்புறமா தான் இதில் எதனால் ரிப்பேர் ஆகுதுன்றதை நான் கண்டுபிடிச்சேன். நம்ம ஸ்டீம் பிடிச்சி முடித்த பிறகு இந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த மூடியில் ஆவி தண்ணி எல்லாமே அப்படியே உட்காந்து இதில் டைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற 2 ஸ்க்ரூ வந்து அப்படியே ஈரம் பட்டு துரு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. நாள் ஆக ஆக துரு அதிகமாக சேர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த ஸ்டீமர் வந்து ரிப்பேர் ஆகிடுது. என்ன ரீசன் தெரியறதில்ல. ஆனால் எனக்கு வந்து இந்த 2 ஸ்க்ரூவுமே எப்போ ரொம்ப ரெஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடுதோ அப்போ வந்து இந்த ஸ்டீமர் ரிப்பேர் ஆகிடுது. ரொம்ப ரெஸ்ட் இருந்தால் இதை ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுருங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து பெட்ஷீட்குள்ளே ஸ்டீம் பிடிச்சிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு இதுலேருந்து ஸ்பார்க்கல் வந்து அப்படியே ரிப்பேர் ஆகிடுச்சு. நல்ல வேலை இதில் இருக்கிற தண்ணி எதுவுமே என்னோடய ஃபேஸில் தெறிக்கல. ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் என்னோடய ஃபேஸில் தெறிச்சிச்சு. அப்போ தான் இது எவ்வளோ டேஞ்சர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டீம் பிடிச்சி முடித்த உடனே அப்படியே விட்டுடாமல் மூடி தனியாக கட்டி இந்த மாதிரி ஆற வச்சிடுங்க. அடுத்ததாக நான் காமிக்க போகிறது நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப்பர் தான். நாம் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்தோம்னா இதில் இருக்கிற ரஃப்னஸ் போகிற வரைக்குமே இந்த ஸ்பாஞ்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னதான் வந்து நம்ம தண்ணியில் அலசி அப்படியே வச்சாலும் இதுக்குள்ளே நிறையவே சாதம் அழுக்கு எல்லாமே இருக்கும். சிங்க்கு வீட்டுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது, வெளியிலையும் ஒன்று இருக்குது. வெளியில் சிங்காண்டை யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரும் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரும் எல்லாமே எடுத்திருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி நல்லா சூடாக கொதிக்க வைக்கலாம். இப்படி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்தால் தான் இதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே சாவும். இந்த கொதிக்கிற தண்ணியை நான் இது உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பாத்திரம் தேய்க்கிற ஜெல்லு தான். இதையுமே ஒரு 4-5 சொட்டு விட்டுட்டு இதை அப்படியே அரை மணி நேரம் விட்டுடுறேன். தண்ணி சூடாக இருக்கிறதுனால கையை வச்சிடாதீங்க. டப்பை நம்ம லைட்டாக கையில் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டாலே இதில் இருக்கிற லிக்விட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இதை அப்படியே அரை மணி நேரம் இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து இந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே நல்லா கையில் அலசுங்க. முக்கியமாக இந்த கம்பி நாரில் ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே அந்த ஸ்பாஞ்சை நல்லா அலசி வெளியே ஆற வைக்க கூட மாட்டாங்க. நாள் முழுக்க அந்த பாக்ஸில் இருக்கிற தண்ணியிலேயே ஊற விட்டுடுவாங்க. கண்டினியூஸாக இந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் தண்ணியிலேயே ஊறிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பாக்டீரியா இதில் வந்து சேர்ந்துக்கும். 10 நாளைக்கு ஒரு முறை இந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா அலசி வெயில காய வைங்க. அதே மாதிரி பாத்திரம் தேய்ச்சி முடித்த பிறகும் இந்த ஸ்க்ரப்பரை நல்லா அலசி தனியாக ஆற வச்சிருங்க. இப்போ இதில் நான் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே இந்த ஸ்க்ரப்பர் தனியாக எடுத்து ஆற வச்சு வச்சிருவேன். அப்படி இருந்துமே இதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துடுறேன். அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரப்பருக்குள்ளே இந்த சாதம் வேஸ்ட்டுங்க எல்லாம் இதுக்கு அடியில் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். சுத்தம்னு நம்ம வீட்டில் நிறைய எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவோம். ஆனால் முக்கியமாக இந்த மாதிரி பொருளை எல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். அடியில் பாருங்கள் எனக்கு வந்து இதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கோன்னு. அவ்வளோதான். இதை நல்லா தண்ணியில் 2-3 தடவை அலசிக்கலாம். அலச இன்னுமே இதுலேருந்து அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோக்காக நினச்சிக்காதீங்க. நான் டெய்லி பாத்திரம் தேய்ச்சி அந்த ஸ்க்ரப்பரை நல்லா அலசி தான் வைப்பேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபுட் பார்ட்டிக்கல் எல்லாமே ஒட்டி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ இருந்து தான் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அலசி முடித்த பிறகு இந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் எவ்வளோ க்ளீன் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இதெல்லாம் கொண்டு போய் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறமா இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். கடைசியாக நான் உங்ககிட்ட காமிக்க போகிறது இந்த ஹெல்மெட் க்ளீனிங் தான். இதெல்லாமா க்ளீன் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இதையுமே நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நாம் இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இதில் படிகிற டஸ்ட்டு புகை எல்லாமே இதில் அழுக்கு படிஞ்சிருக்கும். நாள் ஆக ஆக இது தலையில் போடும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நான் வந்து தலைக்கு ரெகுலராகவே ஒரு ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் இந்த ஹெல்மெட்டை போடுவேன். ஆனால் நாம் மட்டும் இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல. வீட்டில் இருக்கிற ஜென்ஸுமே இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் தலையில் ஸ்கார்ஃப் கட்டாமையே தான் இந்த ஹெல்மெட்டை போடுவாங்க. இப்படி பண்ணுறதுனால தலையில் விடுற வேர்வை தண்ணி அழுக்கு எல்லாமே ஹெல்மெட்டுக்குள்ளே தான் இருக்கும்.
இந்த ஹெல்மெட்டுமே அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை லிக்விட் சோப்பில் நனைச்சி இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கம்ஃபர்ட்டை கொஞ்சம் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட்டில் எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை. நான் இன்னொரு ஹெல்மெட் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே இருக்குன்னு. நீங்கள் சொல்லலாம் இதை தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் என்னன்னு. தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு சரியாக காயாமல் போயிடுச்சுன்னா ஹெல்மெட்டு வீணாக போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வீடியோவாக போட்டிருக்கோம். அதே மாதிரி மாடுலர் கிச்சன் பற்றின வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம். நமக்கு நாமே எப்படி மாடுலர் கிச்சன் டிசைன் பண்ணிக்கலான்றதை பற்றின வீடியோவும் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இப்போ இந்த ஹெல்மெட் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் இருக்கிற ஸ்மெல்லுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இதை வெயிலில் கொண்டு போய் நான் நல்லா வச்சு காய வச்சிடுறேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.